ஆடுகளின் எடையை விரைவில் அதிகரிப்பது எப்படி, அதுவும் கிராமத்தில் இருக்கிற சில டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இதில் டிப் நம்பர் 1 நான் ஒரு சில டிப்ஸை மட்டும் நான் வச்சுருக்கேன் கைஸ். அந்த டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸை மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபார்முக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்க டிப்ஸும் கூட. ஓகேங்களா, தென் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்த ரிசல்ட் மூலிமா நம்ம சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் டிப் நம்பர் 1 குடற்புழு நீக்கம். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாமே நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இதை நீங்கள் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, பட் ஐ டோன்ட் நோ ஏன் இதை நீங்கள் பண்ணுறது இல்லைன்னு தெரியல. குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடற்புழு நீக்கல எந்த மாதிரி கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குடற்புழு இருக்குங்கிறது. ஓகேங்களா, நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி தான். ஸோ தட்டை புழு, நாடா புழு, உருண்டை புழு, ஸோ இந்த மாதிரி வகையான புழுக்கள் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் உணவுகளின் மூலிமா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் இந்த குடற்புழு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் பாயிண்ட் இந்த குடற்புழுவில் இருக்கிற பாயிண்ட்டு. ஓகேங்களா, அதாவது நீங்கள் உணவு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அதில் இருக்கிற சத்தையும் சாப்பிட்றோம், ப்ளஸ் ஆட்டுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களையும் குடற்புழு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதாவது மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் பண்ணி ஆகணும். மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது ரொம்பவே வெல் அண்ட் குட் அப்படி பண்ணிங்கன்னா. ஆனால் வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் குடற்புழு நீக்கம் மருந்து பண்ணியே ஆகணும். அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட் திஸ் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். குடற்புழு நீக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலும் சரி, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலும் சரி, ஒன்ஸ் ஒரு வாட்டி பண்ண மருந்தை வந்து அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு டைப் ஆஃப் மருந்து வந்துட்டு நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே கம்பெனியோட மருந்து வந்து அடுத்த வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, வேறு கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில புழுக்கள் வந்துட்டு கேட்கும், ஒரு சில புழுக்களுக்கு கேட்காது. ஓகேங்களா, ஒரு சில கம்பெனி கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஒரு சில புழுக்களை வந்துட்டு இந்த மாதம் யூஸ் பண்ண கம்பெனியில் இதில் சாகாமல் இருக்கலாம், அடுத்த மாதம் யூஸ் பண்ணுற கம்பெனியில் இருக்கிற புழுக்கள் வந்து செத்துரும். ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபைன். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஆடுகளோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக சீராக லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். குடற்புழு நீங்கள் பண்ணுறது மூலிமா. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக வளரும் ஆடுகள் வந்துட்டு. ஒரு ஆடுகள் பார்த்திங்கன்னா நல்லா தான் தீனி குடிப்பீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒன்று மட்டும் ட்ராப் ஆகி மெலிந்திருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லாவே வளரும். ஸோ இதுக்கான காரணம் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல குடற்புழு நீங்கள் பண்ணி ஆகணும். அதுதான் வந்துட்டு அதுக்கான மெயின் ரீசன். ஓகேங்களா, ஈவனாக வளரும் ஆடு அப்போ தான். ஓகேங்களா, ஃபைன். டிப் நம்பர் 2 ஆடுகளை சுத்தம் செய்தல். ஆடுகளை சுத்தம் ஆடுகளை குளிப்பாட்டுறதுன்னு சொல்கிறீங்க. எஸ், ஆமாம். அந்த குளிப்பாட்டுறதுல வந்து இதில் போய் என்னடா இதில் ஆடுகளை குளிப்பாட்டுறது மூலமாக எப்படிடா நீ வந்துட்டு வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கைஸ், இங்கே தான் ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். குளிக்கிறது மூலிமா ஆடு வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும். அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள் கான்செப்டை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆடுகளை சுத்தம் செய்யறதுக்கு பிஃபோர் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஆடுகளை சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆடுகளோட காது ஓரத்தில் இந்த கால் கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உண்ணி இருக்கும். ஒட்டுண்ணி உங்களுக்கு தெரியும், கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுண்ணி இருக்கும். அந்த ஒட்டுண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் எடுத்துடணும். எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணியில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஆட்டுலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு இது ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு எல்லா ஆட்டுக்குமே இது பரவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஆல்ரெடி கழிச்சல்லாம் ஒரு சில ஆடுகளுக்கு ஆகும். கழிச்சல் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த சாணத்து மேலே ஆடுகள் வந்துட்டு படுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின், அதாவது அந்த தோல் முடிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். சாணம் ஒட்டிக்கிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அதுலேருந்துட்டு வந்துட்டு செம்ம ஒரு மாதிரியான ஸ்மெல் ஓவராக வரும். அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடு அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா பனை ஓலை இருக்கும் தெரியுங்களா, அந்த பனை ஓலையில் இருக்கிற பனை கருக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும், பனை மரத்தில் இருக்கிற கருக்கு, அந்த கருக்கு லைட்டாக ஒரு 4 இன்ச் அளவு எடுத்துகிட்டு அந்த கருக்கு மூலிமா நீங்கள் வந்துட்டு செதுக்கி தள்ளணும். ஏன், பிகாஸ் அந்த காஞ்சு போய் ரொம்ப இதாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சு செதுக்குனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கு எல்லாமே அந்த முடியோடு பார்த்திங்கன்னா அறுத்து வந்துடும். ஓகேங்களா, இன்க்ளூடிங் பெருசாக இருந்துச்சுன்னா சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நேச்சுரலாக இருக்கிறது மூலிமா இப்போ எங்கேயாச்சும் மாடு ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த சும்மா இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த கருக்கு வச்சு நீங்கள் கிளிக்கிறது மூலிமா அந்த சாணலாம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்துருக்கும். உதிர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக குளிப்பாட்டணும் கைஸ். அதாவது கம்பல்சரி நீங்கள் ஆடு நீங்கள் ரொம்ப வச்சுருந்தா பண்ணையில் வச்சுருந்தா தான் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா பரவாயில்ல. பட் ஆனால் 10 ஆடு 20 ஆடு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக நீங்கள் குளிப்பாட்டிடுங்க. குளிப்பாட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் குளிப்பாட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினா தான் ஆடுகளை வந்துட்டு எப்படி வெயிட் கெயின் ஆகும் நான் சொல்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன் பாரு. இந்த இடத்துல தீவனம் எடுக்கிறதுல ஒரு சோம்பல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பசி எடுக்கிறதுல சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த மாதிரி ஆடுகளுக்குமே இருக்குங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரே உணவை சாப்பிட்றதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ஒரு சோம்பல் இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம முறியடிக்கிறதுக்காக தான் ஆடுகளை வாரத்துக்கு வந்து குளிப்பாட்டுறோம். ஓகேங்களா? அந்த குளிப்பாட்டுறது மூலிமா ஆடுகள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனுடைய மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆடு இன்னமும் அந்த தீனி எடுக்கிறதுல இன்னும் ஆர்வமாக தீனி எடுக்கும். ஓகேங்களா? ஒரு சில தீனிகளாக எடுக்காமல் அவாய்ட் பண்ணும். ஒரு சில ஆடுகள் டல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாரம் குளிப்பாட்டி விட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி நல்லாவே தீனி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு. அதனால் ஆடுகள் தீனி எடுக்கிறது மூலிமா தீனி அதிகமாக எடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சிம்பிள் கான்செப்ட்டு. அதனால் வந்துட்டு ஆடுகளை குளிக்க வைங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்துட்டு குளிக்க வைங்க. ஓகேங்களா? அடுத்தது டிப் நம்பர் 3, தீவன மேலாண்மைகள். ஓகேங்களா? இந்த தீவன மேலாண்மை வந்து நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ நானும் நிறைய இந்த தீவன மேலாண்மைகள் தான் நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறது எப்படி, கலப்பு தீவனம் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் கூட போட்டிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் கூட அதான் போட்டிருப்பேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தீவன மேலாண்மை என்ன பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஈவினிங், அதாவது மார்னிங் ஈவினிங் இந்த 2 டைம்லேயும் நீங்கள் வந்துட்டு மேய்ச்சல் விடணும் ஆடுகளை. ஓகேங்களா? கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஆடுகளை மேய்ச்சல் விடணும். மேய்ச்சல் விட்டால் மட்டும்தான் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? ஒரு சிலவங்க கேட்பீங்க, ப்ரோ நான் தான் வந்துட்டு பண்ணை முறையில் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன், ரொம்ப இன்டெப்த்தாக போகும். பட் தலைமுறை வளர்ப்பு மேய்ச்சல் முறை வளர்ப்புகளை மேய்ச்சல் முறை கண்டிப்பாக வந்துட்டு விடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 2, அதாவது பாயிண்ட் நம்பர் 2, உலர் தீவனத்தை வந்துட்டு கடலைக்கொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளுக்கொடி, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடலைக்கொடிலாம் உங்களுக்கு கிராமத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், வேர்க்கடலை கொடி. அதுக்கப்புறம் கொள்ளுக்கொடிலாம் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு தெரியல. பட் ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மதியம் இல்லை நைட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கலாம். மதியம் நைட்டு வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இதுதான் உலர் தீவனம்னு சொல்கிறது நம்மளுடைய இதில் டயட் பிளானில். உலர் தீவனத்தை மதியம் நைட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட் நான் சொல்கிறேன் பாருங்கள். சரிவிகித அளவில், அதாவது உலர் தீவனத்தை கூட பசுந்தீவனம் சரிவிகிதமாக, இப்போ இதில் 1 கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா பசுந்தீவனத்தில் 1 கிலோ, இது ரெண்டுமே கலந்து உலர் தீவனத்தில் நீங்கள் கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் இருக்கும். சரிவிகிதமாக கலந்து கொடுக்கணும். இப்போ உலர் தீவனம் ஒரு 2 கிலோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆட்டுக்கு, அதே 2 கிலோவும் பசுந்தீவனத்தையும் கலந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது பொடியாக நறுக்கியோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் இஸ் எப்படியோ, ஆனால் சரிவிகிதமாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். அடுத்து 3rd நம்பர், அதாவது பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இப்போ காய்கறி மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கும், நீங்கள் நியரஸ்ட்டு பாருங்க, காய்கறி மார்க்கெட் இருக்கும், இல்லை சந்தைலாம் இருக்கும். சந்தையெல்லாம் போனீங்க அப்படின்னா வேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க வந்துட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய வீட்டிலே கூட நம்ம சமைச்சது போக வேஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறி மார்க்கெட்டில் இருக்கும் வேஸ்ட் வெஜிடபிள்ஸ். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆடுகளுக்கு ரொம்பவே கொடுங்க. ஏன்னா மெனக்கிட்டு இதுக்குன்னு ஒரு வீக்லி சொல்லிட்டு வந்துடுங்க. ஒரு கடையில் அவங்க வேஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கலாம். இது மூலிமா வந்துட்டு ஆடோட இடம் வந்துட்டு ரொம்பவே அதிகரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் நம்பர், அதாவது டிப் நம்பர் 4, டிப் நம்பர் 3 போயிட்டு இப்போ டிப் நம்பர் 4 வந்துருச்சு. டிப் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வழி ஊட்டம், அதாவது ஃப்ளூயிடு டயட் பிளான். இது நம்மளுடைய பிளானில் வந்துட்டு சொல்லியிருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் டயட் பிளான். இதுதான் வந்துட்டு இது என்னென்னா ஃப்ளூயிட் ஃபார்மெட்டில் நம்மளுடைய டயட்டை மேம்படுத்துறது. இது லைக் இதில் வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கடலை புண்ணாக்கு தண்ணி, அதாவது கடலை புண்ணாக்கு வந்துட்டு நல்லா ஊற வச்சு உப்பு லைட்டாக போட்டு ஊற வச்சுக்கணும். ஓகேங்களா? இது 2 தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். நான் ஆல்ரெடி அடர்த்தி ஒன்றத்தில் சொல்லியிருக்கேன், பருத்தி கொட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளான்லேயுமே பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு நம்ம 11 மணிக்கு 3 மணிக்கு அந்த மாதிரி டைமிங்கில், இந்த இடைவெளி டைமில் வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறது மூலிமா அது நல்லாவே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும். அதேமாதிரி பருத்தி கொட்டையை வந்துட்டு நீங்கள் அப்படியே அடர்த்தி உணத்தில் நான் சொல்லியிருக்கேன், அந்த அப்படியே வந்துட்டு நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். அது கூடவே மற்றபடி பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டைகளை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஊற வச்சு நல்லா ஆட்டி அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லை இந்த புண்ணாக்கு தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இது மூலிமா, இந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. ஓகேங்களா? இதன் மூலிமா ஆடு வந்துட்டு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4 போயிட்டு 5 வந்துடுச்சுங்க. டிப் நம்பர் 5, இப்போ மண்ணில்லா பசுந்தீவனம், அதாவது பசுந்தீவனம்
இதுதாங்க நான் சொன்ன அந்த ட்ரை ஃபுட் அதாவது பார்த்திங்கன்னா கலப்பு தீவனத்தில் ட்ரை ஃபுட் ஓகேங்களா. கலப்பு தீவனத்தில் அந்த ரோல் என்ன அப்படி இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக மக்காசோளம் ப்ளே பண்ணணும். மக்காசோளத்தை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வச்சுருந்தீங்க. நீங்கள் எந்த ஒரு கலப்பு தீவனம் அடர் தீவனம் மேக் பண்ணாலும் மக்காசோளம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும் அந்த இடத்துல. ஏன்னா மக்காசோளம் இல்லாமல் எந்த ஒரு கலப்பு தீவனமே நீங்கள் பண்ண முடியாது. பிகாஸ் மக்காசோளம், பார்லி, கோதுமை, கம்பு இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கலந்து நீங்கள் வந்து அரைச்சியும் கொடுக்கலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ஓகேங்களா. காலையில் மாலை 2 வேளையும் கொடுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அடர் தீவனம் ஓகேங்களா. அரைச்சி எடுத்து வச்சு கரைச்சி கொடுத்தா அது வந்துட்டு கை தீவனம் ஓகேங்களா. இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இந்த கை தீவனம் அடர் தீவனத்தை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா மேலே இந்த இடத்துல ஐக்கானில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கை தீவனம் எப்படி மேக் பண்ணுறது, அடர் தீவனம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது டிப் நம்பர் 6, அசோலா பசுந்தீவனம் நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிருக்கவங்களாம் இந்த பற்றி நான் இன்டெப்த்தாக வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக தனி வீடியோ நான் மேக் பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அசோலா பசுந்தீவனம் வந்து இப்போ நீங்கள் இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அசோலா பசுந்தீவனம். இந்த அசோலா பசுந்தீவனம் வந்து 35% வந்து ப்ரோட்டீன் இருக்குங்க. புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பசுந்தீவனம் இதுதான் வந்துட்டு. இது வந்துட்டு கால்நடைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதில் லைக் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கறது மூலிமா ரொம்ப ரிசல்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, துத்தநாகம், மாங்கனீஸ், இந்த மாதிரி இன்னும் வாட்டெவர் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பிகாஸ் இங்கே 35% ப்ரோட்டீன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வந்துட்டு அசோலா தீவனத்தை வந்து இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லாதவங்க இது வந்துட்டு மேண்டிட்டரி கிடையாது, இது கட்டாயம்லாம் கிடையாது. இல்லை அப்படின்னா அது எப்படி மேக் பண்ணுறது, அது என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கான வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. இது பண்ணணும், அதாவது இருக்கிறவங்களுக்காக இது நான் சொல்கிறேன். ஃபார்ம் வச்சுருப்பாங்களே பற்றி அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அசோலா பசுந்தீவனத்தை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 300 கிராம் டு 500 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு காலையில் மாலையில் 2 வேளையுமே நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உலர் தீவனம், அடர் தீவனம், இந்த மாதிரி எல்லா கூடயும் கலந்து இதை கொடுக்கலாம் ஓகேங்களா. உலர் தீவனத்தை கூட, கை தீவனத்தை கூட, எல்லாத்துலேயுமே இது கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிகாஸ் இதில் வந்து ப்ரோட்டீன் தானே இது. ஆடுகளை எடையை பொறுத்து மேக்ஸிமம் 1 கிலோ வரைக்கும் நீங்கள் இது கொடுக்கலாங்க. அதாவது அசோலா பசுந்தீவனத்தை 1 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. ஆடுகளை எடையை பொறுத்து ஒரு சில ஆடு பேர் ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய ஆடாக இருக்கும். அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக 1/2 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. சின்ன ஆடாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ எல்லாருமே இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 6 டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 டிப்ஸும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பண்ண தெரியாது. அதுதான் கான்செப்ட். அதை நீங்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணுறது மூலியமாக நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்ல. ஆனால் வந்துட்டு அது வெல் க்ரோத்தாக அது வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஆடு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் யாராச்சும் ஆடு வளர்க்குறாங்க இல்லை அந்த மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் உங்களுடைய ஃப்ரெண்டையும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் அப்டேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நம்மளுடைய சேனலில் சொல்லி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துருக்கேன், நம்மளுடைய சேனலோட அஃபிஷியல் ஐடி. அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் a great day. தேங்க்யூ ஸோ மச். பை பை. See you the next video. Thank you.